இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 45. பாரூக்குக்கு ஆண்டவரின் வாக்குறுதி. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில் இறைவாக்கினர் எரேமியா சொன்ன சொற்களை நேரியாவின் மகன் பாரூக்கு ஏட்டு சுருளில் எழுதி வைத்த பின்னர் எரேமியா பாரூக்கிடம் கூறிய செய்தியாவது: பாரூக்கு, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: எனக்கு ஐயோ கேடு! ஏனெனில் ஆண்டவர் எனக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுப்பியுள்ளார். நான் கடுந்துயரில் ஆழ்ந்து தளர்வுற்று போனேன். எனக்கு நிம்மதியே கிடையாது என்று நீ சொன்னாய். இவ்வாறு நீ அவனிடம் சொல். ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் கட்டியதை நானே அழிப்பேன், நான் நட்டதை நானே பிடுங்குவேன். இந்நாடு முழுவதற்கும் இவ்வாறு நிகழும். நீ மகத்தானவற்றை உனக்கென தேடுகிறாயா? அவ்வாறு தேடாதே. ஏனெனில் எல்லா மனிதர்களுக்கும் நான் தண்டனை அளிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆனால் நீ எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் நான் உன் உயிரை கொள்ளை பொருளாக கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 46. எகிப்துக்கு எதிராக. மக்களினத்தாரை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. எகிப்தை குறித்தும் யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் யூப்ரதீசு பேராற்றங்கரையிலிருந்த கர்கெமிஸில் முறியடித்த எகிப்திய மன்னன் பார்வோன் நெகோவின் படையை பற்றியும் அருளப்பட்ட வாக்கு. பரிசையும் கேடயத்தையும் தயார் செய்யுங்கள், போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள். குதிரைகளுக்கு சேணம் பூட்டுங்கள், படை வீரரை அவற்றின் மீது ஏறுங்கள். தலைக்கவசங்களுடன் அணிவகுத்து நில்லுங்கள், ஈட்டிகளை தீட்டிக் கொள்ளுங்கள், மார்பு கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். நான் காண்பது என்ன? அவர்கள் திகிலடைந்து புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். அவர்களுடைய படை வீரர்கள் முறியடிக்கப்படுகின்றார்கள், திரும்பி பாராது தப்பியோடுகின்றார்கள் என்கிறார் ஆண்டவர். ஓட்டத்தில் வல்லோர் ஓடிப்போக முடியாது, படை வீரரும் தப்பியோட இயலாது. வடக்கே யூப்ரதீசு பேராற்றங்கரையில் அவர்கள் தடுமாறி கீழே விழுவார்கள். நைல் ஆற்றை போல் பொங்கி எழுந்து அலைமோதும் ஆறுகளென பாய்ந்து வரும் இவன் யார்? நைல் ஆற்றை போல் பொங்கி எழுந்து அலைமோதும் ஆறுகளென பாய்ந்து வருபவன் எகிப்தே. நான் பொங்கி எழுந்து மண்ணுலகை மூடிக்கொள்வேன், நகரையும் அதன் குடிகளையும் அழித்தொழிப்பேன் என அவன் சொல்லிக் கொள்கின்றான். குதிரைகளே, பாய்ந்து செல்லுங்கள், தேர்களே, விரைந்து ஓடுங்கள், படை வீரர்களே, முன்னேறி செல்லுங்கள். எத்தியோப்பியரும் பூற்றியரும் கேடயம் ஏந்தட்டும், லீதியர் அம்புகளை தொடுத்து நாணேற்றட்டும். படைகளின் கடவுளாகிய தலைவரின் நாள் அந்த நாள். ஆண்டவர் தம் எதிரிகளை பழிவாங்கும் நாள். வாள் அவர்களை உண்டு நிறைவு கொள்ளும், அவர்களின் குருதியை குடித்து வெறி கொள்ளும். வடக்கு நாட்டு யூப்ரதீசு பேராற்றங்கரையில் படைகளின் ஆண்டவராகிய தலைவருக்கு பலியிடப்படும். கன்னிப்பெண் எகிப்தே, கிளையாதுக்கு சென்று பொன் மெழுகு கொண்டு வா. பல்வகை மருந்துகளை நீ பயன்படுத்துவது வீணே. உன் காயங்கள் ஆறவே ஆறா. மக்களினத்தார் உன் இழிவு பற்றி கேள்வியுற்றனர்.
உன் அழுகுரல் மண்ணுலகை நிறைத்தது. படை வீரனோடு இடறிக்கொள்ள இருவரும் சேர்ந்து கீழே விழுந்தனர். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் எகிப்து நாட்டை தாக்க வருவதை பற்றி இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. எகிப்தில் அறிவியுங்கள், மிக்தோலில் பறைசாற்றுங்கள், மெம்பிஸிலும் தகப்பனகேசிலும் முரசறையுங்கள். அணிவகுத்து நில், தயாராய் இரு, உன்னை சுற்றிலும் உள்ளவை வாளுக்கு இரையாகும் எனக் கூறுங்கள். உன் படை வீரர் வீழ்ச்சியுற்றது ஏன்? அவர்கள் எதிர்த்து நிற்காதது ஏன்? ஆண்டவர் அவர்களை தள்ளிவிட்டதால் அன்றோ? அவர் பலரை இடறி விழச் செய்தார். ஒவ்வொருவனும் அடுத்தவன் மீது விழுகின்றான். எழுந்திருங்கள், கொடுங்கோலனின் வாளினின்று நாம் தப்பித்து கொள்வோம். நம் சொந்த மக்களிடம், நம் தாய் நாட்டுக்கே திரும்பிச் செல்வோம் என்று சொல்லிக் கொண்டனர். வாய்ப்பை நழுவவிடும் வாயாடி என எகிப்திய மன்னன் பார்வோனுக்கு பெயர் சூட்டுங்கள். படைகளின் ஆண்டவர் என்னும் பெயருடைய மன்னர் கூறுகிறார், உயிர் வாழும் என்மேல் ஆணை, மலைகளுக்குள் தாபோர் போலவும் கடலோரத்து கர்மேல் போலவும் ஒருவன் ஆற்றலுடன் வருவான். எகிப்து வாழ் மகளே, அடிமைத்தனத்துக்கென மூட்டை கட்டிக்கொள். மெம்பிசு அழிந்து போகும், குடியிருப்பாரற்று பாழாய் போகும். எகிப்து ஓர் அழகான இளம் பசு. வடக்கு நின்று உண்ணி ஒன்று அவள் மீது வந்து அமர்ந்துள்ளது. அவள் நடுவில் உள்ள கூலிப்படையினர் கொளுத்த கன்று போன்றோர். அவர்களும் புறமுதுகு காட்டி ஒருமிக்க ஓடிவிட்டார்கள். அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர்களுடைய அழிவின் நாள், அவர்களது தண்டனையின் காலம் அவர்கள் மேல் வந்துற்றது. நழுவிச் செல்லும் பாம்பு போன்று எகிப்து சீறுகின்றாள். அவளுடைய எதிரிகள் வலிமையோடு அணிவகுத்து வருகின்றார்கள். மரம் வெட்டிகள் போல் கோடாரிகளோடு அவளை எதிர்த்து வருகின்றார்கள். ஆள் நுழைய முடியாததாய் அவளது காடு இருக்கின்றது. எனினும் அவர்கள் அதை வெட்டுவார்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் வெட்டு கிளிகளை விட அவர்கள் மிகுதியானவர்கள், அவர்களை கணக்கிட முடியாது. எகிப்து வாழ் மகள் இகழ்ச்சிக்கு உள்ளாவாள். வடக்கு நாட்டு மக்களிடம் அவள் கையளிக்கப்படுவாள். இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இதோ நோ நகரத்து ஆமோனையும் பார்வோனையும் எகிப்தையும் அவளுடைய தெய்வங்களையும் அரசர்களையும் பார்வோனையும் அவனில் நம்பிக்கை வைப்போரையும் நான் தண்டிக்கப் போகிறேன். அவர்களுடைய உயிரை பறிக்க தேடுவோரின் கையிலும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் கையிலும் அவனுடைய அலுவலர் கையிலும் அவர்களை நான் ஒப்படைப்பேன். அதன் பின்னர் முன்னாளில் போன்று எகிப்தில் மக்கள் குடியேறுவார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆகவே என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே, இஸ்ரவேலே கலங்காதே. ஏனெனில் தொலை நாட்டினின்று உன்னை நான் மீட்பேன். அடிமைப்படுத்தியுள்ள நாட்டினின்று உன் வழிமரபினரை விடுவிப்பேன். யாக்கோப்பு திரும்பி வந்து அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழ்வான். அவனை அச்சுறுத்துவார் எவருமில்லர். என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். எந்த மக்களினத்தாரிடையே உன்னை துரத்தி அடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன். உன்னையோ முற்றிலும் அழித்துவிட மாட்டேன். உன்னை நீதியான முறையில் தண்டிப்பேன். உன்னை எவ்வகையிலேனும் தண்டியாது விடேன். இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 47. பெலிஸ்தியருக்கு எதிராக.
பார்வோன் காசாவை தாக்கும் முன் பெலிஸ்தியரை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் கூறுவது இதுவே: வடக்கு நின்று வெள்ளம் பொங்கி எழுகின்றது, கரை புரண்டோடும் காட்டாரென அது மாறுகின்றது. நாட்டையும் அதில் உள்ள அனைத்தையும், நகரையும் அதன் குடிகளையும் அது மூழ்கடிக்கும். மனிதர் கூக்குரலிடுவர், நாட்டு மக்கள் அனைவரும் ஓலமிடுவர். எதிரியுடைய போர்க்குதிரைகளின் குளம்பொலியையும், தேர்களின் இரைச்சலையும், தேர் உருளைகளின் ஓசையையும் கேட்டு தந்தையரின் கைகள் சோர்ந்தமையால் அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். பெலிஸ்தியர் எல்லாரும் அழியும் நாள் நெருங்கிவிட்டது. தீரும் சீதோனும் அவற்றின் எஞ்சிய துணையாளர் எல்லாரும் ஒளியும் நாள் வந்துவிட்டது. கப்தோர் தீவில் எஞ்சியுள்ள பெலிஸ்தியரையும் ஆண்டவர் அழிக்கவிருக்கின்றார். காசா மொட்டையடிக்கப்படும், அஸ்கலோன் அழிக்கப்படும். அனாக்கியருள் எஞ்சியிருப்போரே, எத்துணை காலம் நீங்கள் உங்களையே காயப்படுத்திக் கொள்வீர்கள்? ஓ ஆண்டவரின் வாளே, எதுவரை நீ ஓய்ந்திருப்பாய்? நீ உன் உறைக்குள் செல், அங்கே ஓய்வெடு, அமைதியாய் இரு. ஆண்டவர் அதற்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அது எப்படி ஓய்ந்திருக்க முடியும்? அஸ்கலோனுக்கும் கடற்கரை பகுதிக்கும் எதிராக அது செய்ய வேண்டிய பணியை அதற்கு அவர் குறித்து வைத்துள்ளாரே. இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 48. மோவாபுக்கு எதிராக. மோவாபை குறித்து இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நெபோவுக்கு ஐயோ கேடு, அது பாழடைந்து கிடக்கிறது. கிரியாத்தாயும் அவமானத்துக்கு உள்ளாகி கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் கோட்டை இழிவுபடுத்தப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மோவாபுக்கு இனி புகழில்லை. எஸ்போனில் அதற்கு தீங்கிழைக்க திட்டமிடப்படுகிறது. வாருங்கள், அதனை ஒரு நாடாய் இல்லாதவாறு சிதைப்போம். மத்மேனே, நீயும் அழிக்கப்படுவாய். வாள் உன்னை துரத்தி வரும். ஒரே நாயுமினின்று கூக்குரல் ஒலிக்கின்றது. கொடுமை, பேரழிவு என கேட்கிறது. மோவாபு அழிக்கப்பட்டு விட்டது. அதன் குழந்தைகளின் அழுகுரல் கேட்கின்றது. லூஹித்துக்கு ஏறிச் செல்லும் வழியில் அவர்கள் அழுது கொண்டே போகின்றார்கள். ஒரேனாயுமுக்கு இறங்கிச் செல்லும் வழியில் அழிவின் புலம்பல் கேட்கின்றது. தப்பியோடுங்கள், உங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள். பாலை நிலத்து காட்டு கழுதை போல் மாறிவிடுங்கள். உன் கோட்டைகளையும் கருவூலங்களையும் நம்பியிருந்தாய், நீயும் கைப்பற்றப்படுவாய். கெமோசு தெய்வம் நாடு கடத்தப்படும். அதன் அர்ச்சகர்களும் தலைவர்களும் அதனோடு செல்வார்கள். அழிப்போன் ஒவ்வொரு நகருக்கும் வருவான், எந்த நகரும் தப்பாது. ஆண்டவர் கூறியுள்ளது போல் பள்ளத்தாக்குகள் பாழாகும், சமவெளிகள் அழிக்கப்படும். மோவாபுக்கு இறக்கைகள் கொடுங்கள், அது பறந்தோடட்டும். அதன் நகர்கள் பாழாக்கப்படும், அவற்றில் குடியிருப்பார் எவருமிரார். ஆண்டவர்தம் அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன். குருதி சிந்தாமல் தன் வாளை வைத்திருப்பவனும் சபிக்கப்பட்டவனே. மோவாபு இளமை முதல் அமைதியில் வாழ்ந்து வருகின்றது. மண்டியை அடியில் கொண்ட பழந்திராட்சை ரசம் அது. அது களத்து நின்று களத்திற்கு
மாற்றப்படாதது, நாடு கடத்தப்படாதது, அதன் சுவை குன்றவில்லை, அதன் நறுமணம் மாறவில்லை. எனவே நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது நான் கவிழ்ப்போரை அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்ப்பார்கள், அதன் களங்களை வெறுமையாக்குவார்கள், அதன் சாடிகளை நொறுக்குவார்கள். இஸ்ரவேல் வீட்டார் தாம் நம்பிக்கை வைத்திருந்த பெத்தேலை குறித்து இகழ்ச்சியுற்றது போல மோவாபு கெமேசை குறித்து இகழ்ச்சியுறும். நாங்கள் படை வீரர்கள், போரில் வல்லவர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லக்கூடும்? மோவாபையும் அதன் நகர்களையும் அழிப்பவன் வந்துவிட்டான். அதன் சிறந்த இளைஞர்கள் கொலைக்களத்திற்கு போய்விட்டார்கள் என்கின்றார் படைகளின் ஆண்டவர் என்னும் பெயருடைய மன்னர். மோவாபின் அழிவு அண்மையில் உள்ளது. தீங்கு அதை நோக்கி விரைந்து வருகிறது. அதை சுற்றியிருப்போரே, நீங்கள் அனைவரும் அதற்காக அழுது புலம்புங்கள். அதன் புகழை அறிந்திருப்போரே, நீங்கள் அனைவரும் வலிமைமிக்க செங்கோல் முறிந்தது எங்கனம், மேன்மைமிக்க கோல் உடைந்தது எவ்வாறு எனக் கேளுங்கள். தீபோன் வாழ் மகளே, உன் மேன்மையை விட்டு இறங்கி வா, வறண்ட நிலத்தில் வந்து அமர்ந்து கொள். மோவாபை அழிப்பவன் உனக்கு எதிராக எழுந்து விட்டான். உன் கோட்டைகளை அவன் தகர்த்து விட்டான். அரோயேரின் குடிமகனே, நீ சாலை ஓரமாய் நின்று கவனி. ஓட்டம் பிடிக்கிறவனிடமும் தப்பி ஓடுகிறவனிடமும் என்ன நடந்தது எனக் கேள். மோவாபு அழிக்கப்பட்டு சிறுமைக்குள்ளானது. அழுது புலம்புங்கள், கூக்குரலிடுங்கள். மோவாபு பாழடைந்து விட்டதென அர்னோனில் அறிவியுங்கள். சமவெளி பகுதிகளான ஓனோன் மீதும் யாகுசா மீதும் மேப்பாத்து மீதும் தீபோன் மீதும் நெபோ மீதும் பெத்-திப்லாயீம் மீதும் கிரியாத்தாயிம் மீதும் பெத்கா மூல் மீதும் பெத்மெயோன் மீதும் கெரியோத்து மீதும் போஸ்ரா மீதும் அருகிலும் தொலைவிலும் உள்ள மோவாபு நாட்டு நகர்களிலும் தண்டனை தீர்ப்பு வந்துவிட்டது. மோவாபின் கொம்பு முறிந்துவிட்டது, அதன் கையும் ஒடிந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். மோவாபுக்கு போதை வெறியேற்றுங்கள், ஏனெனில் அது ஆண்டவருக்கு எதிராக பெருமையடித்து கொண்டது. தான் வாந்தி எடுத்ததில் கிடந்து மோவாபு புரளும், ஏளனத்துக்கு ஆளாகும். இஸ்ரவேல் உன் நகைப்புக்கு ஆளாகவில்லையா? அவனை பற்றி நீ பேசும்போதெல்லாம் உன் தலையை ஆட்டி பழித்தாயே. அவன் என்ன திருடர் கூட்டத்தை சேர்ந்தவனா? மோவாபின் குடிமக்களே, நகர்களை விட்டு வெளியேறுங்கள், பாறை பகுதியில் குடியேறுங்கள். பாறையின் இடுக்குகளில் கூடுகட்டி வாழும் புறாவை போல் இருங்கள். மோவாபின் செருக்கை பற்றி நாங்கள் கேள்வியுற்றோம். பெரிதே அதன் இருமாப்பு. அதன் ஆணவத்தையும் செருக்கையும் அகங்காரத்தையும் அகந்தையையும் பற்றி கேள்வியுற்றோம். அதன் திமிரை நான் அறிவேன் என்கிறார் ஆண்டவர். அதன் தற்புகழ்ச்சிகள் பொய்யானவை, அதன் செயல்களும் பொய்யானவை. மோவாபை முன்னிட்டு நான் ஓலமிடுவேன். மோவாபு முழுவதையும் குறித்து அலறி எழுவேன். கீர் அரசேத்தின் மனிதர் பொருட்டு புலம்புவேன். சிப்மாவின் திராட்சை கொடியே, யாசேருக்காக அழுவதை விட மிகுதியாய் உனக்காக அழுவேன். உன் கிளைகள் கடல் வரை படர்ந்துள்ளன, அவை யாசேர் கடலை எட்டியுள்ளன. கோடை பழங்கள் மீதும் திராட்சை அறுவடை மீதும் அழிப்போன் பாய்ந்து வந்தான். செழிப்பான மோவாபு நாட்டினின்று
மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அகற்றப்பட்டுவிட்டன. திராட்சை ஆலைகளில் ரசம் வற்றிப்போக செய்துள்ளேன். மகிழ்ச்சியோடு பழம் மிதிப்பவன் எவனுமில்லை. மகிழ்ச்சியின் ஆரவாரம் அங்கு எழுவதில்லை. எஸ்போனும் இலையாலேயும் கூக்குரலிடுகின்றன. யாகாசு வரை அவற்றின் அழுகுரல் கேட்கிறது. சோவாரிலிருந்து ஒரேனாயம் எக்லத்து செலிசியா வரை அது ஒலிக்கிறது. ஏனெனில் நிம்ரிம் தண்ணீரும் வற்றி போனது. மோவாபின் தொழுகை மேடுகளில் தம் தெய்வங்களுக்கு பலி செலுத்தி தூபங்காட்டுவோரை நான் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர். எனவே என் இதயம் புல்லாங்குழல் போன்று மோவாபுக்காக புலம்புகின்றது. என் இதயம் புல்லாங்குழல் போன்று கீர் அரசத்தின் மனிதருக்காக சோகப்பண் இசைக்கிறது. ஏனெனில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் அழிந்துவிட்டன. அவர்கள் அனைவருடைய தலைகளும் மழிக்கப்பட்டுள்ளன. தாடிகள் சிரைக்கப்பட்டுள்ளன. எல்லா கைகளிலும் வெட்டு காயங்கள் உள்ளன. இடைகளில் சாக்கு உடை காணப்படுகிறது. மோவாபின் வீட்டு மேல்தளங்கள் எல்லாவற்றிலும் அதன் தெருக்களிலும் ஒரே புலம்பலாக இருக்கும். ஏனெனில் யாரும் பொருட்படுத்தாத பாத்திரத்தை போன்று மோவாபை நான் உடைத்தெறிந்தேன் என்கிறார் ஆண்டவர். இப்படி அது நொறுக்கப்பட்டு கிடக்கின்றதே. இப்படி அவர்கள் புலம்புகின்றார்களே. இப்படி மோவாபு வெட்கி தலைகுனிந்து நிற்கின்றதே. மோவாபு தன்னை சுற்றியிருப்போர் எல்லார் முன்னும் ஏளனத்துக்கும் பேரச்சத்திற்கும் உள்ளாயிற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே. ஒருவன் கழுகை போல் பாய்ந்து வருவான். மோவாபின் மீது அவன் தன் இறக்கைகளை விரிப்பான். நகர்கள் பிடிபடும், கோட்டைகள் கைப்பற்றப்படும். அந்நாளில் மோவாபிய படை வீரர்களின் இதயம் பேறுகால பெண்ணின் இதயத்தை போல் துடிக்கும். ஒரு மக்களினமாயிராதபடி மோவாபு அழிக்கப்படும். ஏனெனில் அது ஆண்டவருக்கு எதிராக பெருமை பாராட்டி கொண்டது. மோவாபில் குடியிருப்போரே, திகிலும் படுகுழியும் கண்ணியுமே உங்கள் முன் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். திகிலுக்கு தப்பியோடுவோர் படுகுழியில் விழுவர். படுகுழியினின்று வெளியே வருவோர் கண்ணியில் மாட்டிக்கொள்வர். அவர்களுடைய தண்டனை காலத்தில் இவற்றை மோவாபின் மீது வரவழைப்பேன் என்கிறார் ஆண்டவர். தப்பியோடுவோர் எஸ்போனின் நிழலில் வலுவிழந்து நிற்கின்றனர். ஏனெனில் எஸ்போனிலிருந்து நெருப்பு கிளம்பும், சீகோனிலிருந்து தீப்பிழம்பு புறப்படும். மோவாபின் நெற்றியை அது விழுங்கும், கலகக்காரரின் உச்சந்தலையை அது பொசுக்கும். மோவாபே, ஐயோ உனக்கு கேடு! கெமோசின் மக்கள் அழிந்து போனார்கள். உன் புதல்வர் நாடு கடத்தப்பட்டனர். உன் புதல்வியரும் நாடு கடத்தப்பட்டனர். ஆயினும் இறுதி நாள்களில் அடிமைத்தனத்து நின்று மோவாபை நான் திரும்பக் கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர். மோவாபின் மீதான தண்டனை தீர்ப்பு இத்துடன் முற்றிற்று.